Basic arithmetic operation on rational numbers. நமக்கு rational numbersலாம் எப்படி இருக்கும்? P by Q ஃபார்ம்ல இருக்கும்னு பார்த்திருப்போம். இந்த Q என்னது நமக்கு not equal to 0வா இருக்கும் அப்படின்னு பார்த்திருப்போம். இந்த ஃபார்ம்ல இருக்க நம்பர்ஸை நம்ம rational numbers சொல்லுவோம். இதுல basic operations என்னென்ன இருக்குன்னா addition, subtraction, multiplication, divisions இதை பத்தி பார்க்க போறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க addition. இதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா adding number that have same denominators. denominator சேமா இருந்தது அப்படினா எப்படி ஆட் பண்றதுன்னு adding numbers that have different denominators. different denominators இருந்ததுனா எப்படி ஆட் பண்றது அப்படின்றப்பல நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க add -6/11 8/11 -12/11 அப்படினு கொடுத்திருக்காங்க. இந்த டினாமினேட்டர்ல எல்லாமே என்னவா இருக்கு நமக்கு 11 சேம் நம்பர்ஸா இருக்கு. அப்ப இத எப்படி ஆட் பண்ணனும் அப்படினா சொல்யூஷன் பாருங்க. எதை ஆட் பண்ண சொல்லிருக்காங்க -6/11 +8/11 +-12/11 இத ஆட் பண்ணனும். இங்க பாருங்க நமக்கு டினாமினேட்டர்ல என்ன இருக்கு நமக்கு சேம் நம்பர்ஸா இருக்கு. அப்பனா இங்க டினாமினேட்டர் காமனா அப்படியே போட்டுக்கலாம் 11. மேல இருக்க நம்பர்ஸ் மட்டும் என்ன பண்ண போதும் நம்ம ஆட் பண்ணா போதும். அப்ப என்ன கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்பர் -6 +8 நெக்ஸ்ட் நம்பர் -12 அப்ப -12 அப்படினு போட்டுங்க. இப்போ மைனஸ் நம்பர்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணீங்க என்னன்னா வரும் நமக்கு இந்த மைனஸ் நம்பர்னா நமக்கு -6 + 12 என்ன வரும் நமக்கு -18 வருமா? அப்ப -18 + 8/11 அப்ப -18 ல இருந்து என்ன பண்ணனும் நம்ம 8 சப்ட்ராக்ட் பண்ணனும். அப்ப பண்ணனா நமக்கு 0 1 பெரிய நம்பரோட சைன் என்னது நமக்கு மைனஸ். அப்ப -10/11 அப்படி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணோம் டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால காமனா அப்படியே போட்டுட்டோம். மத்த நம்பர் எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்றோம். -6 + 8 -12 அப்படினு. இந்த மைனஸ் மட்டும் என்ன பண்றோம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? மைனஸ் நம்பர் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி வச்சீங்க ++ நம்பர். இதுல -18 ல இருந்து 8 என்ன பண்ணனும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணனும். ஓகேவா? ஆட் பண்றன போது நமக்கு இது ஆப்போசிட் சைன்ன்றதுனால நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம். அப்ப -18 ல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு 10 ன்னு கிடைக்கும். மைனஸ்ன்றது எது 18 ஓட சைன். பெரிய நம்பர் நமக்கு 18. அப்ப அதோட சைன் தான் நமக்கு போடணும். அப்ப -10/11 அப்படினு. நெக்ஸ்ட் செகண்ட் டைப் பாருங்க adding numbers that have different denominators. different denominators இருந்துச்சுனா எப்படி போறதுன்னு பாருங்க. என்ன கொடுத்துட்டாங்க add -5/9 -4/3 7/12 அப்படி. இங்க டினாமினேட்டர்ஸ் எல்லாமே என்னது நமக்கு வேற வேறயா இருக்கு. அப்ப நம்ம டினாமினேட்டர் சேமா எடுத்துட்டு வரதுக்கு என்ன பண்ணுவோம் எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணுவோமா? அப்ப அத பண்ணனும் நம்ம. சொல்யூஷன் வந்து எல்சிஎம் ஆஃப் என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க நமக்கு 9 3 12. அப்போ 9 3 12 இதுக்கு எல்சிஎம் போடுங்க. இது மூணுமே 3 டேபிள்ல வருமா? அப்ப 3 3s are 9 1 3 இங்க 4 3s are 12. அப்ப இங்க திரும்ப 3 போட்டோம்னா 1 1 4. நெக்ஸ்ட் இங்க 4 போட்டோம் அப்படினா 1 1 1. அப்ப இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும் நமக்கு 3 * 3 * 4. 3 3s are 9 9 4s are 36. அப்ப எல்சிஎம் என்ன கிடைக்குது நமக்கு 36 அப்படினு கிடைக்குது. அப்போ ஒரு நம்பரையும் நம்ம என்ன பண்ணனும் டினாமினேட்டர் 36 வரப்பல சேஞ்ச் பண்ணனும். அப்ப என்ன வரும் நமக்கு -5/9 நான் எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணா எனக்கு டினாமினேட்டர் 36 வருதுன்னு பார்க்கணும். 4 பண்ணா வருமா? அப்ப மேலே நான் 4 ஆல மல்டிபிள் பண்றேன். அப்ப -5 * 4 கிடைக்கும் -20 ன்னு கிடைக்கும். செகண்ட் நம்பர் என்னது எனக்கு இந்த 4 36 கிடைக்கும்னு பாப்போம். அப்ப 3 கூட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணா கிடைக்கும் 12 12 பண்ணா கிடைக்குமா? அப்ப மேலேயும் 12 பண்றேன். அப்ப -4 * 12 என்ன கிடைக்கும் நமக்கு -48 ன்னு கிடைக்கும். தேர்ட் நம்பர்ல நமக்கு 7/12 இந்த நம்பரை நான் எந்த நம்பர் கூட மல்டிபிள் பண்ணா எனக்கு 36 கிடைக்கும்னு பாருங்க. 3 பண்ணா கிடைக்குமா? அப்ப மேலேயும் நான் 3 ஆல பண்றேன். 7 3s are 21. இப்போ இந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க -5/9 -4/3 7/12 இது எல்லாத்தையும் என்ன பண்ணனும் நம்ம ஆட் பண்ணனும்.
அப்போ ஆட் பண்ணோன்னா நம்ம என்னது இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோமா, இது எல்லாத்துலேயும் பாருங்கள் டினாமினேட்டர் தான் நமக்கு இருக்குது 36ன்னு இருக்குது. அப்போ நான் காமனாக 36 போட்டுக்கலாமா. அப்போ -5/9க்கு என்ன வந்தது நமக்கு -20/36. அப்போ -20/36. செகண்ட் நம்பர் என்னது நமக்கு -48/36. அப்போ -48 இங்கே என்ன இருக்குது நமக்கு 36. தேர்ட் நம்பர் என்னது +21/36. அப்போ +21/36. அதை தான் காமனாக நான் இங்கே போட்டுட்டேன். அப்போ இங்கே 2 நம்பர் எனக்கு மைனஸில் இருக்குது. அப்போ அதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். -20யும் -48யும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு 8 6 -68 ப்ளஸ் என்ன வருது எனக்கு 21/36. இப்போ -68லேருந்து என்ன பண்ணணும் நம்ம 21 சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 8 - 1 என்ன வரும் நமக்கு 7. 6 - 2 4. எந்த சைன் வரணும் நமக்கு 68ன்றது தான் கிரேட்டஸ்ட் நம்பர். அப்போ அதோட சைன் என்னது நமக்கு மைனஸ். அப்போ மைனஸ். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது நமக்கு -47/36 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. இதுதான் ரேஷனல் நம்பரோட அடிஷன். டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா நியூமரேட்டரில் இருக்க நம்பர்ஸை அப்படியே ஆட் பண்ணி போட்டால் போதும். இதே டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம இந்த டினாமினேட்டர் சேமாக கொண்டு வரத்துக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு நம்பரும் அது டினாமினேட்டர் சேமாக எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா.